வெல்கம் டு டுடே வேர்ல்ட். இந்தியன் ட்ரெய்லர் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சங்கர் ஒரு சீனை செதுக்கி இருப்பாருங்க. நீங்க அதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அந்த ட்ரெய்லரு. சங்கர்னா பிரம்மாண்டம், பிரம்மாண்டம்னா சங்கர். அந்த ட்ரெய்லர் கட்லயே அவரோட எஃபெக்ட், அந்த ஹார்ட் ஒர்க்லாம் நல்லாவே தெரியுது. முக்கியமா கமலஹாசன் அவர்களை பத்தி சொல்லியே ஆகணும். இவருக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல நிறைய ஆக்டர் வந்துட்டாங்க. ஆனா இவரோட ஆக்டிங்கை மட்டும் இப்போ வரைக்கும் யாராலுமே தொட முடியல. இங்க மட்டும் இல்லாம தெலுங்குலயும் கல்கின்னு ஒரு மூவி நடிச்சிருக்காரு. பிரபாஸ் நடிச்ச மூவி. அதுல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு கமல். அந்த படமும் நாளைக்கு தாங்க ரிலீஸ் ஆகுது. அதுலயும் சூப்பரா கலக்கியிருக்காரு. இவர் இந்த மாதிரி நிறைய படங்களே நடிச்சிட்டு இருந்திருக்கலாம். தேவையில்லாம அரசியல் வந்து இவர் இமேஜும் டேமேஜ் பண்ணிக்கினாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜி நயன்தாரா வச்சு மூக்குத்தி அம்மன் ஒரு படம் எடுத்திருப்பாரு. அது வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிச்சு. அதோட கண்டினியூவா தான் மாசாணி அம்மன் ஒரு மூவி எடுக்க போறாரு. இதுக்கு அம்மனா வந்து த்ரிஷா தான் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சமந்தா தான் நடிக்க போறான்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. சமந்தாவா த்ரிஷாவா யாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார வேணா வச்சு எடுங்க. ஆனா சொதப்பாம இருந்தா சரி. ஏன்னா தமிழ் சினிமால பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொன்னாவே அது சொதப்பல் மூவியா தான் இருக்கும். ஒரு சில மூவியை தவிர. பார்ட் 2 எடுக்கிறேன்ற பேர்ல பார்ட் 1 ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அதனால த்ரிஷாவா சமந்தாவா யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போங்க. பாய்.